ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாதப்போ தான் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணல் வந்துக்கிட்டே இருக்கும். இது இயற்கையாகவே நடக்கிறது தான். ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த வாழைப்பழம் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னும் பழுக்கலை, முகப்பு பழமாக இருக்குது. பழுக்க ஒரு 2 நாள்லாம் ஆகும். ஸோ இதை வச்சு சிப்ஸ் போடலாம் அப்படின்னு தான் யோசித்து எடுத்திருக்கேன். இதுக்கு இதனுடைய தலையும் வாழையும் நல்லா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் ஒரு கீரல் மட்டும் போட்டால் போதும். அழகாக அந்த தோல் வந்து நம்மளுக்கு உறிஞ்சு வந்துடும். ஸோ எல்லா பழத்தையும் நான் வந்து தோல் உரிச்சு வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் கட்டரில் சீவி எடுத்துக்க வேண்டியதான். நான் ஒரு 2 பழத்தை மட்டும் சீவி எடுத்தேங்க. ஸோ இதை போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம சீவி வச்சுருக்க இந்த வாழைக்காயை வந்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ நமக்கு தேவையான அளவு அந்த உப்பு தண்ணியை நம்ம வெந்துட்டு இருக்கிற சிப்ஸ் மேலே ஊற்றிட வேண்டியதான். அப்போ படப்படன்னு தெரிக்கும். நமக்கு முகத்தை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தள்ளி வச்சுக்கிட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுமே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. நான் வந்து சீவி வச்சதை போட்டப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டினப்போ வதன்னு வந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ செகண்ட் டைம் அடுத்த ஷிஃப்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக எண்ணெயிலேயே சீவி விட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஈஸி தான், பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. ஏன்னா டக்குன்னு வந்து எண்ணெய் வந்து கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போடும்போது நல்லா தெரிக்கும். ஸோ கவனமாக மட்டும் செஞ்சால் போதும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வாழைப்பழ சிப்ஸ் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நேந்திரங்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பழத்தில் பண்ணனால ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ மைல்டான இனிப்பில் உப்பு கலந்து சாப்பிடும் போது இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து உப்பு தண்ணி ஊற்றி செஞ்சனால பர்ஃபெக்டாக உப்பு வந்து சூப்பராகவே பிடிச்சிருக்கும். இதை வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே தாராளமாக யூஸ்